ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே பூரி சப்பாத்திக்கு பன்னீர் வச்சு செய்கிறதா இருந்தால் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம அடிக்கடி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பன்னீர் வச்சு பன்னீர் புரிஜி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பன்னீரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. லைட்டாக நமக்கு ப்ரௌனாக மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கண்டிப்பாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி இந்த 2மே வந்து எவ்வளோக்குள்ள உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பன்னீர் புர்ஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பன்னீர் வந்து இதில் உதிர்த்து நம்ம சேர்க்குறதுனால வெங்காயம் தக்காளி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நமக்கு வெந்து வரணும். இப்போ நம்ம தக்காளி வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே இந்த புர்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்ததுனா கூட அதில் கூட துருவி எடுத்துக்கலாம். கேரட் பீட்ரூட்லாம் துருவோம்ல, அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கையிலேயே நல்லா உதிர்த்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பன்னீர் நல்லா நீங்கள் உதிர்த்து விட்டுறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம், இந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே கூட நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறனால சேர்த்துருக்கேன், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி விட்டுருங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து பன்னீரும் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
நமக்கு இப்போது இந்த பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி கையில் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இது மேலே இந்த கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் புர்ஜி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நமக்கு பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.